So, good evening. Welcome to another mentorship meeting. So, இன்னைக்கு நம்ம முதல்ல லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். லைக் இந்த தம்ப்நெயில் டாபிக் அதெல்லாமே நீங்க பார்த்துட்டேன். லைக் நான் திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். டாப்பா ரெசிடென்ஷியல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ தே ஹவ் given me 7 or 8 கொஸ்டின்ஸ் சச் அப்படி ஒரு பேப்பர்ல எழுதி தே ஹவ் given that questions there. அதுல முதல் கொஸ்டின் தான் சார் இதுதான் நான் முதல் கொஸ்டின் வந்தேன். how to improve how to improve 720 exam marks 720 exam 720 எக்ஸாம்னா நீட் மாடல் எக்ஸாம் மார்க்ஸ் ஸ்கோர் இதுதான் தான் முதல் கொஸ்டின் கேட்டது. ஸோ நானே நினைச்சது வை ஐ நீட் மோர் திங்ஸ் லைக் நான் நம்ம நீட் கோச்சிங்னால ஒரு டோட்டல் திங் வாட் எவர் த திங்ஸ் நம்ம இதெல்லாமே எடுக்கிறது இதே கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியறதுக்கு தான். ஸோ ஐ தாட் லைக் நான் டீம் கிட்ட சொல்லிட்டேன் நான் வேற எதுவுமே வேண்டாம் இந்த கொஸ்டின் மட்டும் இன்னைக்கு நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் நான் அபவுட் 20-25 மினிட்ஸ் வேணும். ஸோ 25 மினிட்ஸ்ல தான் வேணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஒன் திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வாட் எவர் த திங்ஸ் வி ஆர் டூயிங் ஹியர் நம்ம என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்குமோ அது எல்லாமே இதே திங்ஸுக்கு தான் 720 எக்ஸாமுக்கு ஸ்கோர் வேணும். அதுக்கு தான் வேற எது லைக் நான் நம்ம தூங்குறது நம்ம சாப்பிடுறது லைக் நான் வி ஆர் சேஞ்சிங் க்ளோத்ஸ் அந்த க்ளோத்ஸ் மாற்றுறது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டார்கெட் தான் 720 எக்ஸாமுக்கு ஸ்கோர் அதிகமா வேணும். கரெக்ட்டா? கரெக்ட்டா சொல்லு அதுதான். பட் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டெல் யூ சம்திங் சம் கோல்டன் திங்ஸ் அப்படிதான் இருக்கணும். சம் கோல்டன் திங்ஸ் நம்ம யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் திங் கோல்டன் திங்ஸ் டு கெட் மோர் மார்க்ஸ் இன் 720 எக்ஸாம்ஸ். ஐ நோ தட் திங் மெனி லைவ் செஷன்ஸ் மெனி மென்டர்ஷிப் மீட்டிங்ஸ் நானே சொல்லி தந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தூங்கணும் கரெக்டா 6 to 7 ஹவர்ஸ் தூங்கணும் கரெக்டா சாப்பிடணும் மென்டல் வெல்பீயிங் வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும். அது எல்லாமே சொல்லி தந்திருக்கும். பட் நம்ம அதுல ஒன்றும் பேசாம something very very important. So first thing I will tell you 720 exam na you know that thing full topic NEET model exam. Basically it is like a NEET model exam. In the NEET model exam la எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு டோட்டல் நம்ம பார்த்தா 84 சாப்டர்ஸ் இருக்கும். அந்த இதுல தான் ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இந்த சாப்டர்ல இந்த 84 சாப்டர்ஸ்ல எத்தனை சாப்டர்ஸ் நமக்கு ஒரு தடவை படிக்க முடியும்? How many chapters you can finish realistically? ना there are different kind of chapters இருக்கு and physics இருக்கு chemistry இருக்கு biology இருக்கு அதுல ஒன்னு ஓரோ திங்குக்கு உள்ளேயும் இல்லைன்னா பிசிக்ஸுக்குள்ள மெக்கானிக்ஸ் இருக்கு ஒப்டிக்ஸ் இருக்கு எலக்ட்ரோமேக்னட்டிசம் இருக்கு டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு நான் இது எல்லாமே சேர்த்து எத்தனை சாப்டர் உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா படிக்க முடியும் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் எக்ஸாக்ட் ஆன்சர் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ பட் ஐ நோ ஒன் ஆன்சர் எனக்கு தெரியான ஒரு ஆன்சர் இருக்கும் அந்த 84 சாப்டர் படிக்க முடியல. இது எனக்கு தெரியும். 84 சாப்டரும் டோட்டலா படிக்க முடியல. யாரால முடியல? யாராலயும் முடியல. So it's very simple that thing. Nobody in India can study this 84 chapters before this exam. இது ஃபுல்லா படிக்க முடியல. So இதுதான் I want to tell you as the first golden rule here. Don't try 84. Don't try full. Don't try full. இது படிக்க கூடாது. What you should do. That is it. What don't இது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த 84 சாப்டரையும் ஃபுல்லா படிக்கக்கூடாது. வாட் யூ ஹவ் டு டூ? ஐ வில் டெல் யூ. யூ ஹவ் டு நான் டாப்பா ஸ்டூடண்ட்ஸ்ல கேட்டா நான் சொல்லுவேங்க. டாப்பா ஸ்டூடண்ட்ஸ்ல நம்ம டோட்டல் 84 சாப்டர்னு இந்த மாதிரி இது இத்தனையே 84 சாப்டர் பேருந்தா 1, 2, 3, 4, 5, 6ன்னு 6 மோட் ஆக்கி டிவைட் பண்ணி வச்சிருக்கும். இல்ல 6 யூனிட் ஆக்கி தான் டிவைட் பண்ணியிருக்கும். ஒண்ணாமதுல ஒரு 12 சாப்டர், அடுத்ததுல ஒரு 13 சாப்டர், 14 சாப்டர், 12 சாப்டர், 30 சாப்டர், 40 சாப்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த நம்பருக்கு எதுவும் இல்ல. ஆனா ஈக்குவலா நம்ம டோட்டல் சிலபஸ் எவ்வளோ இருக்குமோ அந்த டோட்டல் சிலபஸ் எவ்வளோ இருக்குமோ அந்த டோட்டல் சிலபஸ்ன சின்ன செக்மெண்ட்ஸ் ஆக்கி 6 செக்மெண்ட்ஸ் ஆக்கி 6 யூனிட்ஸ் ஆக்கி வச்சிருக்கும். இருக்கு இல்லையா? ஸோ நான் இவ்வளவு சொல்றேன். ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போதும் சப்போஸ் நான் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் ஏ நீட் மாடல் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போதும் யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபோக்கஸ் ஒன் ஆஃப் தெம். ஸோ முதல் நீட் மாடல் எக்ஸாம் எழுதும்போது first NEET model exam. Just I just want to tell you like now I know that thing you are not going to attend the first NEET model exam. நீங்க இனி எழுத போன எக்ஸாம் ஃபர்ஸ்ட் NEET model exam அல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க NEET model exam எழுதிட்டேன். ஆனா இனி வரப்போற எக்ஸாம்ல முதல் எக்ஸாம் வரும்போது I will just tell you like you just attend this first part only. ஆனா இதுக்குள்ள ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 12 சாப்டர் உங்களால படிக்க முடியுமா முடிக்க முடியுமான்னு கேட்டா நான் சொல்லுவேங்க கண்டிப்பா முடியும். இது முடிஞ்சது தான். You can do that thing. ஆனா நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது யூ கேன் ட்ரை திஸ் பார்ட் ஒன்லி.
நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது இது மட்டும் முடிக்கலாம். 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 ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ மை ரெசிடென்ஷியல் ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டூடண்ட்ஸ்ல இங்க கேரளாவில கோட்டக்கல்ல இருக்கணும் ரெசிடென்ஷியல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்க டோப்பால. அவங்ககிட்ட சொல்ல போறேன்னா, நீங்க இப்ப படிக்கும்போது வி ஆர் ஸ்டடியிங் மோட் 6 இந்த இதுதான் படிச்சுட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் எக்ஸாம், நீட் மாடல் எக்ஸாம் வரும்போது இது மட்டும் போதும்டா. அதெல்லாம் போதும்னல்ல. இதுக்கப்புறம் நம்மளால முடியாது. லைக் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் நாட் ரோபோட்ஸ். ரோபோட்ஸ் அல்ல. சார் இது மொத்தம் 84 சாப்டர் படிக்கணும். 84 சாப்டர் முடிக்கணும். அது எப்படி முடியும்? முடியல. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் லைக் நம்ம we don't think like something magic something சம்பவிக்கும் like something will happen. Nothing will happen magically. You have to understand. Magically ஒண்ணுமே நடக்க போல. What will happen is like realistically என்னென்னலாமோ முடியும். அதுதான் முடியும். லைக் அதுதான் லைக் நடக்க போகுது. வேற எதுவுமே like nothing will happen extra. So I'm just telling like you just focus on this chapter only. இவ்வளோ மட்டும் தான் பார்க்கணும். வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் எக்ஸாம்லே வரும்போது, நீட் மாடல் எக்ஸாம்லே வரும்போது, ஃபர்ஸ்ட் ரூல் தான் டோன்ட் ட்ரை ஃபுல் படிக்கிறதுக்கு, எல்லா சாப்டரும் படிக்கிறதுக்கு அல்லமா வேற ஒரு இது இருக்கு. சப்போஸ் நான் somebody will try full, somebody will try what? Somebody will try random chapters. Some chapters, somebody will think like, I don't know genetics. Let's study genetics. Don't study genetics like that. Random கூட போய்க்கூடாது. What you have to do? You have to go in a particular order. ஆனா நீட் டாப்பாக்கு வெளியே நின்று ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்தா நான் சொல்லுவாங்க டோட்டல் ஃபுல் சிலபஸ் எடுக்க டோட்டல் ஃபுல் சிலபஸ் எடுத்து லைக் ஐ வில் டெல் யூ லைக் ஒரு த்ரீ சாப்டர் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் ஆனால் 6 சாப்டர்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் 3 சாப்டர் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி 6 சாப்டர் ஃப்ரம் பயாலஜி அந்த மாதிரி ஒரு குரூப் வைக்குங்க. So simple. Initial 6 chapter of physics, next 3 chapter of chemistry, next 6 chapter of this. This is one group. ஆனா ஃபர்ஸ்ட் நீட் மாடல் எக்ஸாம் போகும்போது இது மட்டும் படிச்சா போதும். லைக் நான் டாப்பா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவாங்க, டாப்பா ஸ்டூடண்ட்ஸ் இது எதுவுமே பண்ண வேண்டாம். வை? பிகாஸ் வி ஆல்ரெடி கேவ் யூ திஸ் லிஸ்ட்னா மோடு 1, மோடு 2, மோடு 3, மோடு 4, மோடு 5, மோடு 6 இதே மாதிரி குரூப் ஆக்கி டாப்பாலே அங்க தந்திருக்கும். உங்கள கையில இருக்க. ஸோ இது பார்த்தா போதும். ஸோ சப்போஸ் நான் இதை மட்டும் பார்க்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஆனா செகண்ட் திங் நம்ம ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு second thing like I just want to go bit quickly, then only I can tell you all the things there. Next thing the score improve ஆகிறதுக்கு after ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்புறம் there is something called what exam analysis. வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்புறம் எக்ஸாம் அனாலிசிஸ் இருக்கு. இதை பார்க்கணும். யூ ஹவ் டு டூ தட் திங். எக்ஸாம் அனாலிசிஸ் பண்ணும்போது ஐ வில் டெல் யூ அகெயின் எக்ஸாம் அனாலிசிஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி மிஸ்கன்சீவ்ட் ஐடியா தட் திங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் திங்கிங் வெரி ரேண்டம் திங்ஸ் அபவுட் எக்ஸாம் அனாலிசிஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் திங்க் லைக் அனாலிசிஸ்னா வி ஹவ் டு லேர்ன் எவ்ரி திங். அனாலிசிஸ் இஸ் லேர்னிங் ராங் ஆன்சர் என்னன்னா டீச்சர் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் முடிச்சிருந்தா அந்த எக்ஸாம்ல தப்பா வந்த கொஸ்டினை அப்பதான் படிக்கணும். லைக் ஆன் த சேம் டே யூ ஹவ் டு ரீட் அண்ட் லேர்ன் இட். முடியலடா, யாருக்கு முடியாது? சேம் டேல படிக்க முடியும்னா சப்போஸ் நான் யூ நோ தட் திங் வி ஹவ் 180 கொஸ்டின்ஸ். இந்த 180 கொஸ்டின்ல சப்போஸ் ஒரு 178 சரி 2 தப்பு இந்த ஆளுக்கு முடியும். ஆனா இந்த 2 டாபிக் படிச்சா முடிக்கும். நம்ம எக்ஸாம் எழுதும்போது எப்படி வருவாங்க? நம்ம எழுதும்போது ஒரு 150 சரி ஒரு 30 தப்பா வரும். இந்த 30 டாபிக் 30 கொஸ்டின் அல்ல 30 டாபிக் ஒரு ராத்திரியில ஒரு 2-3 ஹவர்ஸ் 4-5 ஹவர்ஸ்ல படிக்க முடியுமா இல்லையா? கண்டிப்பா ஐ கேன் டெல் யூ லைக் 30 டாபிக் முடியல. ஸோ எக்ஸாம் அனாலிசிஸ்னா இட் இஸ் நாட் லேர்னிங். எக்ஸாம் அனாலிசிஸ் இட் இஸ் பியூர்லி இட் இஸ் நாட் லேர்னிங். அப்படி கூடாது. ஆனா வேற ஒரு திங் கூட இருக்கு. சம்படி வில் பி டூயிங் லைக்னா 2 to 5ல எக்ஸாம் முடிக்கும். 2 to 5 பிஎம்ல எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5:30 to ராத்திரி தூங்குனது வரைக்கும் ஒரு 12 வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி ராங். இப்படி பண்ணக்கூடாது. யூ டோன்ட் ஹவ் டு டூ தட் திங். ஹவ் டு டூ ஐ வில் டெல் யூ. பட் இஃப் யூர் ஸ்டார்டிங் அட் 5:30ல நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 எக்ஸாம் முடிஞ்சுட்டு 5 நீட் மாடல் எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஏதாவது 720 எக்ஸாம் முடிஞ்சுட்டேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் டெல் யூ லைக் மேக்ஸிமம் இந்த 30 மினிட்ஸ் பிரேக் போதும். அதுக்கப்புறம் 5:30க்கு ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் ரைட். 5:30க்கு ஆரம்பிக்கணும். அண்ட் யூ கேன் மேக்ஸிமம் டேக் 1.5 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமலே எடுக்கலாம். யூ ஹவ் டு ஃபினிஷ் பை 7:30 கண்டினியூஸ்லி யூ ஹவ் டு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் யூ ஹவ் டு ஃபினிஷ். ஆனால் இந்த 2 ஹவர்ஸ்ல வாட் யூ கேன் டூ ஐ வில் டெல் யூ. இந்த அனாலிசிஸ் வரும்போது ஐ வில் டெல் யூ தட் திங். அனாலிசிஸ் வரும்போது முதல்ல யூ ஹவ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா go through every questions, go through
கோ த்ரூ எவ்ரி கொஸ்டின், ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் பார்க்கணும். ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கணும். ஒவ்வொரு கொஸ்டின் எங்கத்த பார்க்கணும், இந்த கொஸ்டின் பேப்பர் அன்னைக்கு எக்ஸாம் நடந்தா கொஸ்டின் பேப்பர் இருந்தது. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம எப்படி இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். ஆனா கொஸ்டின் பார்க்கும்போது யூ கேன் டிவைட் திஸ் கொஸ்டின் இன்டூ லைக் நான் முதல் கொஸ்டின் பார்த்தேன். முதல் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னா, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும். அந்த மாரி ஒரு குரூப் இருக்கு. இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும். இது சரியா வந்துட்டேன். இது கரெக்ட் தான். ஸோ அந்த மாரி ஒரு குரூப். இன்னொரு கொஸ்டின் வரும்போது தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்தேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்தேன். ஆ சரியா வந்துட்டா, தப்பா வந்துட்டா அது செகண்ட் திங். பட் நான் கன்ஃப்யூஷனா வந்த கொஸ்டின் இது செகண்ட் குரூப். ஆனா தேர்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. அது எனக்கு தெரியாம கொஸ்டின். இந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்ல. எப்படி வந்துட்டேன், எங்கருந்து வந்துட்டு, இது என்ன கொஸ்டின், இது என்ன தியரி தெரியவே இல்ல. ஸோ பேசிக்கலி யூ வில் பி கெட்டிங் திஸ் 3 கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான். சம் கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்ச கொஸ்டின், சம் கொஸ்டின் பார்க்கும்போது கன்ஃப்யூஸ்ட் கொஸ்டின், சம் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மாரி தெரியாம கொஸ்டின் வருவாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஆர் யூ ஃபாலோயிங் வாட் ஐ அம் டெல்லிங்? ஸோ இந்த கொஸ்டின் வரும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ லைக் தான் முதல் கொஸ்டின் ஜஸ்ட் இமேஜின் லைக் இதுல யார நெக்லெக்ட் பண்ணலாம். வி கேன் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் டியூரிங் த எக்ஸாம் அனாலிசிஸ் இந்த கொஸ்டினை நெக்லெக்ட் பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி நெக்லெக்ட் திஸ் திங். லைக்னா தெரிஞ்ச கொஸ்டின் அது பார்க்க வேண்டாம். இது விட்டு லைக் யூ கேன் லீவ் திஸ் கொஸ்டின். பட் தீஸ் டூ கொஸ்டின்ஸ் ஆர் இருக்கும். இந்த டூ கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் கன்ஃபியூஷன் கொஸ்டின். இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டேன். எப்போ கன்ஃபியூஷன் வந்துட்டேன்? டியூரிங் எக்ஸாம் டைம் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள இருந்தப்ப கன்ஃபியூஷன் வந்துட்டேன். தெரிஞ்ச டாபிக்கா தெரியாம டாபிக்கா பார்க்கவே வேண்டாம். எக்ஸாம் ஹால்ல இதுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்திருந்தா அந்த டாபிக். ஆனா அந்த டாபிக்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. டோன்ட் நோ, எனக்கு தெரியல சார், புரியல சார், அந்த மாதிரி இருக்குன்னு கொஸ்டின் இருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது முதல் திங், த வெரி ஃபர்ஸ்ட் திங் நீங்க பார்க்குறது ஏது சாப்டர், விச் சாப்டர், எந்த சாப்டருக்கு உள்ள இருந்தா இந்த டாபிக் இருக்க, அந்த சாப்டருக்குள்ள எந்த டாபிக், இதே திங் எந்த டாபிக் கூட வருவாங்க. யூ ஹவ் டு சி ஏது சாப்டருக்குள்ள ஏது டாபிக். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ ஒரு கொஸ்டின் கன்ஃபியூஸ்ல இருந்தா முதல்ல கேட்கலாம், இது ஏது சாப்டரா? இந்த சாப்டர் ரே ஆப்டிக்ஸ். எந்த டாபிக்? ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மைக்ரோஸ்கோப். அப்ப ரே ஆப்டிக்ஸ்ல மைக்ரோஸ்கோப்புக்கு உள்ள இருந்து வந்தா இந்த கொஸ்டின் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். புரியுதா இல்லையா? ஆனா டோன்ட் நோ, தெரியாம ஒரு கொஸ்டின் கிடைச்சது. அப்பொழுது என்ன பார்க்கலாம், ஏது சாப்டர் ஏது கொஸ்டின். இது ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் ஒரு கொஸ்டின்ல SN2 நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் 2 ஒரு மெக்கானிசத்துக்குள்ள வந்து வந்தது. அந்த மெக்கானிசமே தெரியல சார். புரியுதா இல்லையா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? யூ ஜஸ்ட் ஹவ் டு நோட் டவுன் தீஸ் திங்ஸ். இவ்வளோ மட்டும் தான். அண்ட் ஐ வில் பி டெல்லிங் லைக் இந்த டாபிக் பார்க்கணும். சப்போஸ் நான் யாராவது இந்த டாபிக் இதே மாதிரி லைக் இஃப் யூ ஆர் டூயிங் தட் திங் யூ ஹாவ் டூயிங் 50% ஆஃப் த பார்ட் டன். 50% முடிஞ்சுட்டேன். ஏன்? வாட் வில் ஹேப்பன்? இனி நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போதுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ லைக் ஒரு 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 ஆள் இருந்தேன், ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சது லாஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது ஆப்டிக்ஸுக்குள்ள மைக்ரோஸ்கோப்புக்குள்ள ரெசல்யூஷன் ஒரு டாபிக் இருந்தது. இது எனக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டு என்ன தெரியணும் ஒரு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் ஓப்பன் ஆக்கும்போது whenever they are opening the ray optics they will first go to this resolution. இங்க போவாங்க. ஆனா அங்க ஒரு சின்ன இக்குவேஷன் இருக்கு. அந்த இக்குவேஷனை பார்த்து அந்த இக்குவேஷனுக்குள்ள ஒரு 1 2 3 3 MCQ சால்வ் பண்ணி இது தெரிஞ்சது. அப்போ நமக்கு என்ன வருவாங்க, நம்ம தெரியனது இனி ஒரு தடவை ரெசல்யூஷனுக்குள்ள மைக்ரோஸ்கோப்புக்கு ரெசல்யூஷனுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஒரு தடவை கூடி கேள்வி கேட்டா நான் சரியாக்குவேன். ஐ வில் மேக் இட் ரைட். லைக் ஐ எம் மேக்கிங் ஷுவர் தட் ஐ வில் மேக் திஸ் திங் ரைட். புரியுதா இல்லையா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ திஸ் திங். த ஆப்டிக்ஸ் அந்த மைக்ரோஸ்கோப்புக்குள்ள இருந்து ஒரு தடவை தப்பு வந்தா அந்த தப்பு தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த தப்பு தான், அந்த மிஸ்டேக் தான், அந்த கன்ஃப்யூஷன் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வென் வி ஆர் ஓப்பனிங் த ஆப்டிக்ஸ் முதல்ல இந்த டாபிக் முடிக்குவேன். இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற எங்கேயாவது போவோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதா இல்லையா? ஆனா வேற ஒரு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டைம் ஷி இஸ் ஓப்பனிங் ஹாலோ ஆல்கேன்ஸ் ஒரு சாப்டர் ஓப்பன் ஆகும்போது முதல்ல அவங்க எங்க போவேன், SN2 ரியாக்ஷன்ல போவேன். வை? பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்தேன். அந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தப்பா வந்துட்டேன். தெரியாம இருந்துட்டு அந்த கொஸ்டின் அதுக்காக இதுதான் படிக்கணும். இதுதான் முக்கியம். ஆனா ஹாலோ ஆல்கேன்ஸ்னா தேர் ஆர் 2 குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட் ஹாலோ ஆல்கேன் எடுத்தா முதல் டாபிக், அதுக்கப்புறம் 2வது டாபிக், அதுக்கப்புறம் 3வது டாபிக், அதுக்கப்புறம் 4வது டாபிக் இப்படியே போயிட்டே இருக்கும். ஒன் குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட். அடுத்த குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட் என்ன ஆவாங்க, ஹாலோ ஆல்கேன்ஸ் ஓப்பன் பண்ணியா நெக்ஸ்ட் டைம் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கன்ஃபியூஷன் அடிச்ச டாபிக் இருக்கா, ப்ரீவியஸ் எக்ஸாம்ல தப்பா வந்த டாபிக் இருக்கா, இந்த டாபிக் முதல்ல படிக்கலாம் அப்படின்னு நினைக்குவாங்க. அண்ட் ஹூ வில் வின் த நீட் எக்ஸாம்? டெஃபினெட்லி திஸ் ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு வின் த நீட் எக்ஸாம். நீட் கிராக் பண்ண போறேன். இந்த ஸ்டூடெண்ட் யாராக போறேன், டாக்டர் ஆக போறேன். இந்த ஸ்டூடெண்ட் என்ன பார்க்க போறேன், அந்த ஸ்டெதஸ்கோப் எடுக்க போறேன். இந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆக போறேன், அந்த மனிதருக்கு லைக் நான் மாத்திரை கொடுக்கணும், லைக் நான் மெடிசின் கொடுக்கணும், டாக்டர் ஆக போறேன்.
இல்லைன்னா நம்ம ஊர் மக்களுக்கு ஏதாவது வேலை செய்ய போறேன். அப்படிதான். இந்த ஸ்டூடெண்ட் ஆக போறேன். யாராவது ஸ்டூடெண்ட்னா முதல் டாபிக், 2வது டாபிக், 3வது டாபிக், 4வது டாபிக் அப்படி இருந்து കഴിഞ്ഞാൽ this student very rarely that student will crack. But I'm just asking you one question. இங்க 2 ஸ்டூடெண்ட் இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட் நம்பர் 1 இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட் நம்பர் 2 இருக்கு. Which student is doing hard work? I will tell you like both is hard work. Both are hard work. ஆனா இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் யூஸ்ஃபுல் ஆக வேற ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த ஹார்ட் ஒர்க் யூஸ்ஃபுல் ஆகாம போகுது. So I just want to tell you that this is the importance of exam analysis. So first thing I want to tell you like go through every question. First thing, go through every question. Identify the right kind of questions, the confusing kind of questions, and the wrong kind of questions. And just give importance to this confusing kind and wrong kind of question. And you just check which chapter, which topic. எதுக்கு? To study the next round. Next round வரும்போது நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இதே சாப்டர் നോക്കുம்போது what you have to do, you have to come and do it here. And another thing, confusion வந்தேன், there will be some questions தப்பா வந்துட்டேன். I'm just telling like this, some questions are wrong வந்துட்டேன், some questions wrong வந்தா what will you do? That's a question. This is also a NEET aspirant யாரும் தெரியுமா? NEET aspirant ஒவ்வொரு சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். It's not like physics, chemistry, biology தெரியணும் ஆள் இல்ல. There will be some students in school like உங்களோட ஸ்கூல்ல இருக்கும் ஸ்கூல் டாப்பர்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே புரியும். பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், பயாலஜி தெரியும், மேத்ஸ் தெரியும். நீட் கிடைக்குமா? நீட் கிடையாது. ஏன் நீட் கிடையல? ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் தெரியும். என்ன தெரியல? வாட் டு டூ, ஹவ் டு மேனேஜ் அ சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியல. இங்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. என்ன சிச்சுவேஷன் அங்க? என்ன சிச்சுவேஷன் இருக்கு? அவங்க எழுதிய ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் ராங்கா வந்துட்டு. One question is wrong. What to do with this wrong question? In the wrong question, what we can do? I will tell you what will we do. You just see, you are DOPA student, you are watching me, we are attending you our mentorship so that you have to understand what will we do. We will see what type of wrong is that thing. நம்ம மிஸ்டேக் டைப் என்ன சார் அப்படி இருக்க அப்படி இருக்க மிஸ்டேக்கு டைப் இருக்கும். There are different kind of mistakes are there. What are the different kind of mistakes? Can you tell me? யாருக்காவது சொல்ல முடியுமா இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஒன்னாவது டைப் ஆஃப் மிஸ்டேக் இருக்கும். தட் இஸ் கால்ட் வாட்? தியரி மிஸ்டேக், தியரி எரர். ஐ கேன் கால் இட் அஸ் தியரி எரர். தியரி எரர்னா நான் தியரி தெரியல அவ்வளவுதான். கேனிசாரோ ரியாக்ஷன் இருந்தேன். கேனிசாரோ ரியாக்ஷன் என்ன? கேனிசாரோ ரியாக்ஷன், கேனிசாரோ ரியாக்ஷனே தெரியல அந்த மாதிரி. அப்படி இருக்கிறது ஒரு தப்பா? அல்ல. Whoever, suppose we will be the topper, we are the one who is going to score the state rank 1. அந்த டைம்ல இருக்கும்போது suppose we don't know Cannizzaro reaction, it is okay. There can be theory error for every topper. So I will tell you, நான் கேரளா டாப்பர் தான். 2013ல I scored Kerala rank 15. அந்த டைம்ல I didn't know the chapter dual nature of matter. டிஃபிகல்ட்டா இருந்தேன். I didn't know this optical instruments, very difficulட்டா இருந்தேன். I didn't know the DNA fingerprinting, தெரியல. So அப்படி இருக்கோடா. That is very normal. Even though you are a topper, you might not know everything in the syllabus. You know everything which is in the question paper. அவ்வளவுதான். That is a difference. So theory error வரலாம். That is one thing. One type of question is that theory error. Theory தெரியல. அதுதான். Theory தெரியலனா what will we do? We will learn the theory. That is a solution. Learn the theory. அந்த theory படிக்கணும். எப்போ? Theory in next round. அடுத்த round இதே chapter வீண்டும் next round நம்ம படிக்கும்போது we will learn the theory again in the next round. புரியுதா? Second thing பாரு, there can be some kind of application error. எந்த application error னா Cannizzaro reaction தெரியும் சார். ஆனா இந்த ரியாக்ஷனுக்குள்ள Cannizzaro reaction எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. I know the laws of motion. Laws of motionல I know law of conservation of momentum தெரியும். M1 V1 is equal to M2 V2. Initial momentum is equal to final momentum. I know சார், I தெரியும் சார். அது நல்லா தெரியும். ஆனா அதே வச்சு ஒரு ராக்கெட்டுக்கு கொஸ்டின் வந்தது. அந்த ராக்கெட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு தெரியல. Just understand. I know the theory, but I don't know how to solve that. அது solve பண்றதுக்கு எனக்கு தெரியல சார். That is application error. இந்த மாதிரி வந்தா you just have to understand. அந்த மாதிரி வந்தா you just have to understand that thing. என்ன தெரியணும்? I need more practice. More practice. More practice னா எத்தனை practice? This is also very important. You have to be very precise. அதே டாபிக் உள்ள இருந்து I will be telling like you have to solve ஒரு 5 to 10 MCQ. സെയിം ടോപ്പിക് സെയിം ടൈപ്പ് ഓഫ് ക്വസ്റ്റ്യൻ ഒരു 5-10 MCQ എക്സ്ട്രാ സോൾവ് பண்ணணும். That is very very important. That is a solution for that. മൂന്നാമത് ഒരു thing இருக்கு. There is something called வாட்னா நமக்கு தியரி தெரியும் சார், அப்ளை பண்றதுக்கு தெரியும் சார், பட் கால்குலேட் பண்ணப்போ மிஸ்டேக் பற்றி சார் இல்லே, கால்குலேஷன் மிஸ்டேக் வருவாங்க. கால்குலேஷன் மிஸ்டேக் வரும்போது என்ன பண்ணணும்? You have to be more careful on
the wrong step on the wrong step. ஏது ஸ்டெப்ல ராங் ஆயிட்டேயோ அது நீங்க பார்க்கணும். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். கேனிசாரோ ரியாக்ஷன், கேனிசாரோ ரியாக்ஷன் நமக்கு தெரியும் சார். கேனிசாரோ ரியாக்ஷன் எனக்கு தெரியும் சார், நல்லா தெரியும், தெரியும். அது அப்ளை பண்றதுக்கும் தெரியும் சார். சரி, அதை அப்ளை பண்ணி அப்படி இது ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப் வரும்போது ஒரு ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் இருந்தா அந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ல தப்பு வந்து சார், அந்த தப்பு வரும்போது தட் இஸ் அ ராங் ஸ்டெப். அந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் ராங் ஸ்டெப் இல்லையா, அது நெக்ஸ்ட் டைம்ல ராங் கேர்ஃபுல் ஆகணும். இது எங்க வைக்கணும்? யூ ஹவ் டு நோட் இட் டவுன் ஆன் யுவர் அனாலிசிஸ் புக். நீங்க அனாலிசிஸ் பண்ணும்போது அனாலிசிஸ் புக்ல அப்படிதான் வச்சுட்டே இருக்கணும். ஆனா நாலாவது ஒரு திங் இருக்கு, தட் இஸ் நாட் அஸ் வாட் காமன்லி கால்ட் சில்லி மிஸ்டேக். சில்லி மிஸ்டேக். நல்லா தெரியணும் டாபிக், நல்லா தெரியணும் ஆன்சர், எல்லாமே ஓகே ஓகே இருக்கு. But now mistake வந்துட்டேன். That is silly mistake. What you can do? We already discussed in the previous meetings. Previous meetingல ஒரு மீட்டிங்ல டீட்டெயிலா சொல்லிட்டேன். இந்த silly mistake what you have to do? அந்த silly mistake you have to make it a list. அந்த silly mistake ஒரு லிஸ்ட் வைக்கணும். அந்த லிஸ்ட் ஒரு பேப்பர்ல ஒரு டைரியில ஒரு சைடுல அப்படியே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கணும். அந்த லிஸ்ட் ஒவ்வொரு நாளிலும் every day you have to read it one time, two time or three time you have to read that list. ஆனா some people will do like that thing. ட்ரூன்னு கேட்டது, sometimes it will be not true கேட்டது. What will be the problem? இந்த நோட் பார்க்க மாட்டேன். So this is one of the list. Another thing correct இருக்கும் some questionல incorrect இருக்கும். So நம்ம sometimes இந்த in பார்க்க மாட்டேன். So that it will be also reading as correct. Sometimes it will be like என்ன இருக்குவாங்க, இந்த நிறைய திங் இருக்குவாங்க. reduced by இல்ல reduced by இருக்கும், reduced by இருக்கும். Sometimes it will be coming as reduced to இருக்கும், reduced to இருக்கும். சின்ன சேஞ்ச் தான், பட்னா இந்த டோட்டல் மெத்தட்ஸ்ல சின்ன சின்ன மிஸ்டேக் வருவாங்க. இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் எவ்வளவு வருவோ அதுதான் பார்க்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹூ இஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட். நீட் ஆஸ்பிரண்ட்னா ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி டீல் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தெரியணும் அல்ல, பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தெரியணும். ஸ்கூல் டாப்பர் அவங்க தான் ஸ்கூல் டாப்பர். பிசிக்ஸ் தெரியும், பயாலஜி தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், மேக்ஸ் தெரியும், ஸ்கூல் டாப்பர். ஆனால் நீட் ஆஸ்பிரண்ட், நீட் அச்சீவர்னா அவங்களுக்கு பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியும், அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வந்து அதை எப்படி டீல் பண்ணணும்னு கூட தெரியும். அவ்வளவுதான். ஸோ நீங்க எது குரூப்ல வரும் அவ்வளவுதான். தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் ரிசல்ட். உங்களோட ரிசல்ட் எப்படி வரணும்னா யூ ஹவ் டு நோ தட் திங் நீங்க எது குரூப்ல வரும்னு. ஸோ இங்க பாரு, ஒரு கொஸ்டின் ராங் ஆயினா, சப்போஸ் இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ராங் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? ராங் வந்தா நீங்க பார்க்கணும், இதுல ஏது டைப் எரர் தான் அது. இஸ் இட் எ தியரி எரர்? தியரி எரர் ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணுவாங்க? அது நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இனியும் ஒரு தடவை கூடி யூ வில் லேர்ன் இட். ஆனா செகண்ட் டைப் ஆஃப் எரர்னா அப்ளிகேஷன் எரர். தியரி எல்லாம் தெரியும் சார், வேணா அப்ளை பண்றதுக்கு தெரியல. ஈக்குவேஷன் தெரியும் சார், கொஸ்டின்ல வராது. அதுக்கு you have to do more practice. Minimum you have to do that thing 5 to 10 MCQs and make sure that thing you know how to apply that theory. MCQ ப்ராக்டிஸ் வேணும். ஆனா அந்த கால்குலேஷன் மெத்தட் கால்குலேஷன் எரர், ஒரு ஸ்டெப் எரர் வந்தா அதே ஸ்டெப் வரும்போது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் ஆகணும். அது நம்ம பார்க்கணும். சில்லி மிஸ்டேக் வரும்போது சில்லி மிஸ்டேக் இதே மாதிரி ஒரு லிஸ்ட் வைக்கணும். அண்ட் யூ ஹவ் டு ரீட் இட் எத்தனை தடவை? 1 to 3 times a day. ஒரு நாள் ஒரு டாக்டர் மாத்திரை மாதிரி தான் இருக்கும். 1 to 3 times a day you have to read that thing. ஸோ இது இப்படி போயிட்டே இருந்தா you will do that thing. ஸோ the very first thing 720 எக்ஸாம்ல நம்ம கேட்கறேன்னா how to improve the 720 exam score. Major thing I forgot to tell you. Very major thing, the very big thing I forgot to tell you. What is the big thing I forgot to tell you? Attend all the exam. அவ்வளவுதான். படிச்சு முடிச்சிட்டியா இல்லையா, எவ்வளவு முடிச்சிட்ட, அது like that is not a problem. This is the major thing. Very first thing attend all the exam. 720 எக்ஸாம்ல நீட் மாடல் எக்ஸாம்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு very important. Attend all the exam with preparation. Maximum preparation you have to attend that thing. அதுக்கப்புறம் I will tell you like ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணும்போது don't try it full. எப்படி பண்ணணும்? பார்ட் ஆயிட்டா you have to go பார்ட் லைக் மட்டும்தான் அப்ரோச் பண்ணணும். டோட்டல் 84 சாப்டர் இருந்தா கூட don't try 84 chapters. And one time you have to try at least 10 chapters or 12 chapters. 10 to 12 chapter படிக்கணும், லைக் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் டாபிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த 10 to 12 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த ஃபுல் டாபிக் எக்ஸாம் அப்படி போயிட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இங்க வரணும். முதல்ல இந்த இது முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் திரும்பி இங்க வரலாம். ஆனா சப்போஸ் இஃப் யூ கேன் ஸ்டடி திஸ் திங் டுகெதர். 1 and 2 டுகெதர் படிக்கலாம். தென் 3 and 2 டுகெதர் படிக்கலாம். 3 and 4 படிக்கலாம். 4 and 5 படிக்கலாம். 5 and 6 படிக்கலாம். அந்த மாதிரி போகலாம். சில whatever, if you are a DOPA student, I'm just telling like if you are a DOPA student, we will tell you what to do. ஆனா next weekல like next morning next meeting வரும்போது next meeting probably will be on this
இன்னைக்கு Monday. So next Friday will be the next meeting will be coming. The next meeting, like, we are going to attend something called very, very important exam, that is called what? Marathon exams. DOPA, something that is going to come, marathon exams after this mode 6. The marathon exam, how to attend. This is the thing we are going to discuss on the next meeting, how to attend. So I told you, like, every DOPA student must watch this thing. Some of you are watching right now, and the rest of them you have to watch it after this live session and all. So very, very happy. We have to go in a very systematic way. I'm telling, like, and how the score will improve, how the graph will be looking like. Some of the students, some of us will be thinking like this. The graph, in the score improve on a graph இப்படியே வச்சுட்டா, some students will think like na graph will be gradually, it will go like this, இப்படி ரைஸா போயிட்டே இருக்கும், இதான் நினைக்காங்க. But now I want to tell you, like, this is not possible, this is not the reality. How the reality will be go? Reality, this will be going like this. நான் ஆரம்பிக்கும் போதே இங்க தான் இருக்காங்க, and it will be going like this. இப்படி போயிட்டே இருக்காங்க. கடைசி மட்டும்தான் இப்படி தான் மேல வருவாங்க. So this line will be going very parallel, without any change. Suppose if you are scoring 350, suppose if you are scoring 450, suppose if you are scoring 550, suppose if you are scoring 600, அப்படியே இருக்காங்க. If you are scoring 600, it will go in the 600, அப்படி மேலே போவாங்க. 550 இருந்தா 550 இப்படி போய் மேலே போவாங்க. 450 இருந்தா இப்படி போய் மேலே போவாங்க. 350 இருந்தா இப்படியே போய் மேலே போவாங்க. 200 இருந்தா இந்த 200 போய் மேலே போவாங்க. And what will some student will do? அண்ணா first examல 550 இருந்தேன், செகண்ட் எக்ஸாம்ல 550 இருந்தேன், தேர்ட் எக்ஸாம்லயும் 550 இருந்தேன். ஐம் டெல்லிங் ஆவரேஜ் ஸ்கோர்னா, ஆவரேஜ் ஸ்கோர். அடுத்த எக்ஸாம்லயும் 550 இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வரும்போது we will be getting very, very sad, and we will quit. Now this is not a point to quit. Don't quit right now. Now mark will improve. Your effort, how to improve first. I'm just telling, like, we have to focus on here effort. What do you have to do to the effort? You have to increase the effort, continuously increase the effort, and you be just happy, just smiling, and continue your work. Your graph will be going the same way, finally it will be getting a climb there. So just believe in this thing and continue. We will meet on the next meeting there. Till that time, I am believing that thing, every student, every one of you are doing your hard work to the most. See you. Bye bye. Thank you so much.